நடைமுறைகளை பின்பற்றும் தொழிற்சாலைகளுக்கு தன்னார்வ பசுமைத்தர சான்றிதழ் வழங்கக்கூடிய திட்டமானது தொழிற்சாலைகளால் ஏற்படுகிற உமிழ்களை கட்டுப்படுத்த உதவும்னு நம்புகிறோம். உலகெங்கும் ஏற்படுகிற இயற்கை பேரிடர்களில் அதிகம் பாதிக்கப்படுறவங்களா பெண்களும் பெண் குழந்தைகளும் இருக்காங்கன்னு ஆய்வுகளில் உறுதியாக இருக்குது. அதனால் பாலின சமத்துவத்தை உறுதி செய்கிற விதத்தில் அரசின் திட்டங்களும் காலநிலை தடுப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளும் இருக்கணும்னு தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். என்ன நம்மளோட திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசாக எல்லா துறைகளையும் பேர் வாங்கியிருக்கு. அது இங்கேயும் தொடரும்னு நான் விரும்புகிறேன். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பெண்களின் பங்கு தான் அளப்பரியது. அதனால தான் கிளைமேட் வாரியர்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் 100 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காலநிலை மாற்றம் மற்றும் நெகிழி ஒழிப்பு பரப்புரையும் மேற்கொள்ள 100 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மொத்த கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் போக்குவரத்து துறையின் பங்கு 12 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காடாக உயர்ந்திருக்குன்னு ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு. அதுவும் கடந்த 2005 முதல் 2019 இடைப்பட்ட காலத்தில் இது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது. மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது தான் இதை குறைக்க சிறந்த வழி. அதை ஊக்குவிக்க தான் எம்டிசி மூலமாக முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இதனால் டிராஃபிக்கும் குறையும், பொல்யூஷனும் குறையும், எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும். வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு செஞ்சிருக்க காரணத்தினால தான் ஒன்றிய அரசே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க எஸ்டிஜி ரேங்கில் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் க்ளீன் எனர்ஜி ஆகிய இலக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் போன்ற இதழ்களும் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சியை பாராட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண். இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற COP30 மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணும்னு பிரேசில் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி மன்ற குழுவை உருவாக்கி உங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும். இப்போ கூட நம்ம கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு அவர்களுக்கு ஐநாவோட உயரிய விருது கிடைச்சிருக்கு. நம்ம அரசுக்கு கிடைக்கிற நல்ல பேருக்கு உங்களுடைய ஆலோசனைகள் தான் முக்கிய காரணம். அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தொடரணும்னு கேட்டுக்கிறேன். புவி வெப்பமாகுதலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 2020ஆம் ஆண்டுக்கு முன்னையே நெட் ஜீரோ இயற்கை அடையணும். கடந்த 4 ஆண்டுகளாக பாலிசி ஆக்ஷன் 2லும் விரிவாக பணியாற்றி இருக்கோம். நம்ம அரசு வர்றதுக்கு முன்னே இதுக்கான நிதி ஒதுக்கீடும் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் திராவிட மாடல் அரசில் 500 கோடி ரூபாய் வரை இதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். மாநில அரசு நிதியிலிருந்தே நம்ம முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசை கேட்டதில் வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு போராடி இருக்குது, வென்று இருக்குது, நாட்டுக்கே வழிகாட்டி இருக்குது. அதுபோல் இந்த காலநிலை மாற்ற சவால்களையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.
நன்றி, வணக்கம்.